கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த கூலி படம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். முதல் ஷோ பார்த்தாச்சு. அதோட இது ஒரு டிஃப்ரெண்ட் ரிவ்யூவாக நம்ம வந்து பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கூலி படம் வந்து கொடுத்த ஹைப்புக்கு போதுமானு கேட்டால் போதாது. அனிருத் இல்லை அப்படின்னா படத்தை வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிஸ்டர் கண்ணன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அனிருத் இல்லாமல் இல்லை, அனிருத் இல்லாட்டி படம் ஒன்றுமே இல்லைன்ற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அனிருத் டிசப்பாயின்மெண்ட் தான். அனிருத்தே டிசப்பாயின்மெண்டா? விக்ரம் அளவுக்கு இல்லை. இல்லை படம் விக்ரம் அளவுக்கு இல்லையா? இல்லை மியூசிக் படம் ஒரு வத்திக்க ஓடுது, மியூசிக் வத்திக்க ஓடுது. கஷ்டம்தான். நீங்க ப்ரோ மூக் கூட நம்ம ஸ்டார் காஸ்ட் அதிகமா இருக்கு, அதனால யாரிஸ் கரெக்டா யூஸ் பண்ணல. ஆமா, ஒருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க நினைச்சு படம் இல்ல. நீங்க ப்ரோ படம் ஆவரேஜ் தான். ஆவரேஜ். அவருக்கு வந்து சன் பிக்சர் போது உதயநிதின்னு வந்திருக்கணும். ப்ரோ படம் வந்து ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, என்னன்னா படம் வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைச்சு வந்து அங்கங்க கொஞ்சம் லைட்டா சொதப்பின மாதிரி இருக்கு. அதாவது பிடிச்ச மாதிரி இருக்கு, பிடிக்காத மாதிரி இருக்கு. கடைசி வெளியில வர்றப்ப மண்டே சொரிஞ்சுக்கிட்டே, நான் ஃபர்ஸ்ட் ஷோ வெளில வரப்ப பார்த்தேன், எல்லாம் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. பழைய ரஜினி காமிச்சிருக்கணும் கொஞ்சம். ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ரஜினி வந்து தரமாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் என்னென்னா அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு பாஷா படம் மாதிரி அதை பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக குழந்தைய கூட்டிகிட்டே போயிடாதீங்க படத்துக்கு வந்துட்டு. எவ்வளோ வயலன்ஸ் எனக்கு தெரியல. நான் என் ஃபேமிலியை கூட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். இனிமேல் கண்டிப்பாக கூட்டு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா செக்ஸியாக எதுவுமே கிடையாது, ஆனால் வயலன்ஸ் வந்து பயங்கர வயலன்ஸு. எல்லா இடத்துலையும் வெட்டி குத்து ரத்தம் பணத்தை எரிக்கிறது, இந்த மாதிரி வயலன்ஸ் மட்டுமே போய்கிட்டு இருக்கு. அதனால் முக்கியமாக குழந்தைகளை கூட்டு போகிறத தவிர்த்துருங்க. பெரியவங்க 18+ போட்டாங்கல்ல, 18+ போட்டாலும் நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் வந்துட்டு 18+ போட்டாலுமே அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவனுக்கு காசு தானே, அவனுக்கு காசு தான்ல. நம்ம குழந்தைங்களோட நான் இப்போ எதுக்கு வந்து தெரியுமா, இதை படம் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃபேமிலியை கூட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். என் ஒய்ஃப் சொல்லி தான் அமிச்சா, படம் எப்படின்னு பார்த்து சொல்லி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலி இது குழந்தைய கூட்டு போவோம், இல்லாட்டி வேண்டாம்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் ரஜினி படம் தான், ஆனால் வயலன்ஸ் வந்து ரொம்ப இல்ல. குழந்தை எதிர்பார்க்கும், நம்ம பார்த்து தானே ஃபேமிலிக்கு ரிவ்யூ சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள ரஜினி படம் மாதிரி இது இல்லை. வயலன்ஸ் அதிகமாக இருக்கு. படம் வந்து சொதப்பினாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒன் டைம் ஆவரேஜ் வாட்சபிள் மூவி தான். ஒரு ரஜினிக்காக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக படத்தை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். நிறைய இவர் வந்து அனிருத்தோட தீவிர ஃபேனு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அனிருத் மட்டும்தான் கேட்பாரு. ஸோ அவர் அனிருத்துக்காக தான் படம் பார்க்க போனால், உண்மையை சொல்லணும்னா அவர் அனிருத்துக்காக மட்டும்தான் படம் பார்க்க போகிறது. ஸோ அவரே போய் டிசப்பாயின்ட் ஆகிருக்காரு. உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன் சொல்லுங்கள். உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன். நல்லா இருக்கு, நல்லா சரவணன். ஆவரேஜ் தான். இல்லை அதை அப்படியே சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள். யாராச்சும் பார்க்கலாம். யாரை பார்க்குறது? நீங்கள் ப்ரோ. வாழ்த்துக்கள். நீங்க ப்ரோ? மகிழ்ச்சி. படத்தை என்ன 120 ரூபா கொடுத்தீங்க, கொடுத்தா இல்லையா ப்ரோ? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ரோ. நீங்க ப்ரோ? ஒருத்தர் இல்லை ஜி. சரி, ஒருத்தரும் சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தோம்னா இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நீங்கள் பாருங்கள், ஃபேமிலியை கூப்பிட்டு போனீங்கன்னா குழந்தைகளை அவாய்ட் பண்ணிட்டு போய் பாருங்கள். தேங்க்யூ.